மங்களம் பொங்கிடும் மனமே நாளில் மாண்புருவரே செலுத்திடவே மலர்கரம் கோப்பி மலரை மொழி கொண்டு அழைக்கின்றோம் எம் அருள் தந்தையே. மங்களம் பொங்கிடும் மனமகிழ் நாளிலே மாண்புருவரே செலுத்திடவே மலர்கரம் கூப்பி மலரை மொழி கொண்டு அழைக்கின்றோம் எம் அருள் தந்தையே. மங்களம் பொங்கிடும் மனமே நாளில் மாண்புருவரே செலுத்திடவே மலர்கரம் கோப்பி மலரை மொழி கொண்டு அழைக்கின்றோம் எம் இறைமக்களே. மங்களம் பொங்கிடும் மனமகிழ் நாளிலே மாண்புருவரே செலுத்திடவே மலர்கரம் கூப்பி மலரை மொழி கொண்டு அழைக்கின்றோம் எம் இறைமக்களே. அருளொளி காட்டும் வழி தூய்மை, அன்பு ஒளி காட்டும் வழி ஆனந்தம், அறிவு ஒளி காட்டும் வழி ஞானம், ஆற்றல் ஒளி காட்டும் வழி இலட்சியம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று அன்பு கட்டளையிட்ட ஒளியாம் இறைவனை போற்றி இறையருள் என்றும் நம் பங்கில் தங்கிட அருளொளி ஏற்ற அருள் தந்தை டேவிட் சகாயவளன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆனந்தம் என்றும் நம் வாழ்வில் நிலைத்திட அன்பு ஒளி ஏற்ற அருட்சகோதரி ரெஜினா அவர்களை அழைக்கிறோம். ஞானமுள்ள மக்களாக நாம் வாழ்ந்திட அறிவு ஒளி ஏற்ற ஊர் தலைவர் திரு செல்வம் அவர்களை அழைக்கிறோம். லட்சிய பாதையில் நாம் பயணித்திட அருள் ஒளி ஏற்றிட இறைமக்கள் சார்பாக திரு பாப்பு அவர்களை அழைக்கிறோம்.
ஆயிரத்தம்மாள் குடும்ப திருப்பலியாவும் மற்றும் அருள்திரு சார்லஸ் ஞானப்பிரகாசம் சூசை மாதவடிகளுடைய ஆண்மை இலைப்பாற்றம் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கிறது. மற்றும் இந்த திருப்பலியில் நம் பங்கு சமூகமாக நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் நம் அனைவருக்காகவும் நம்முடைய காரியங்கள் நலம் பெற சுகம் பெற நடைபெற வேண்டி நினைத்த எண்ணங்கள் ஈடேறவும் இந்த திருப்பலியில் நம் சிறந்த முறையில் மன்றாடுவோம். நம்முடைய பாதுகாவலர் நம்முடைய ஞான தகப்பன் இந்த சவேரியா நமக்காக பரிந்து பேசி நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதி கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆண்டவரே
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தை உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் பற்றி வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை விடாமல் தீர்த்துணர்கிற அருள் புரிகிறார். தந்தையாய் இறைவனோடு தூயாமல் ஒன்று இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இணைப்பாளராக இருந்த ஆண்டவரின் ஊழியர் மோசே ஆண்டவர் கூறிய வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவித்தார். அவர்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவிமடுத்து செயல்படுத்துவதாக உறுதியளித்தனர். அதே போன்று நாமும் இறைவன் நமக்கு அளிக்கும் வார்த்தைகளுக்கு செவிமடுத்து செயல்வடிவம் கொடுப்போம் என்ற மனநிலையில் இறைவன் நமக்களிக்கும் வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 3 முதல் 8 வரை. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 3 முதல் 8 வரை. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ராயேலரின் 12 குலங்களையும் 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ராயேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்தும் ஆண்டவரின் வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் எண் 1330. பாடல் எண் 1330. Thank you.
என் சிறகுகளில் நிழலின்றி உன்னை காத்திடுவேன். அடைக்கலமும் ஆச்சரியமாயிருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகளெல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பாவங்கள் மறைந்திடும், புது வாழ்வு உன்னை சேரும். இன்னத்தினால் உன்னை காப்பேன், கருதாதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின்றி உன்னை காத்திடுவேன். போதும் வரும்போதும் உன்னை நான் காத்திடுவேன். நீடிய ஆயுளை உனக்கு தந்து நலன்களை நான் நிறைவடைவேன். உனக்காக அனைத்தையுமே செய்து நான் முடித்திடுவேன். கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் உன்னை காப்பேன். அன்போடு அரவணைத்து ஆறுதல் நான் தருவேன். காலமெல்லாம் என் கருணை உன்னை தொடரும் என் மகனே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின்றி உன்னை காத்திடுவேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின்றி உன்னை காத்திடுவேன். உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் உனக்கே துணை இருப்பேன். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளில் நிழலின்றி உன்னை காத்திடுவேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது விலைமதிக்க முடியாத திரு இரத்தத்தினால்
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் இரத்தம் நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 11 முதல் 15 வரை. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 11 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார். அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன. அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது, நிறைவு மிக்கது. அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட உலகை சார்ந்தது அல்ல. அவர் பதியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள் கன்றுக்குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்தில் சென்று இக்காலத்துக்கு என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். வெள்ளாட்டு கிடாய்கள் காளைகள் இவற்றின் இரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துறை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராய் இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. இது ஒரு சாவி மூலம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சாவி முந்தைய உடன்படிக்கையை மீறி செய்த குற்றங்களிலிருந்து மீட்பளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வெள்ளை செய்தருவிகள் நீட்டிடுவோம், வேதமும் தாளமும் முழங்கிடுவோம். வெள்ளை செய்தருவிகள் நீட்டிடுவோம், வேதமும் தாளமும் முழங்கிடுவோம். வல்லவரானவரின் சுவைப்போம், வல்லவரானவரின் சுவைப்போம். பாடுமே அவர் புகழ் பாடிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வசனங்கள் 12 16 மற்றும் 22 26. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 12 16 மற்றும் 22 26 முடிய. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடரை பாஸ்கா விருந்துள்ள நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடர்கள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு அவருக்குள் செல்லுங்கள். மண் குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார்.
அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்தா விருந்துப்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் வேறுபாடுகள் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகின்ற பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம், இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ்ச்சி பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய சவேரியார் நம்முடைய விசுவாசத்தின் ஞானத்தலம். சவேரியாருடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளும் ஆசீரும் நம்முடைய பாதுகாவலருடைய வேண்டுதல் எப்பொழுதும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்த பிள்ளைகள், ஆர்வலரின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று முதல் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே வச்சிருக்க பூசை நிறைய பேர் இப்போதான் என்னை பார்ப்பீங்க, நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா? சாமியார் எப்படி இருப்பார்? கருப்பாக இருப்பாரா, சிவப்பாக இருப்பாரா, நெட்டையாக இருப்பாரா, குட்டையாக இருப்பாரா, கோவப்படுவாரா, சிரிப்பாரா, அறுப்பாரா? நினைப்பீங்க இல்லையா? அநேகமாக எனக்கு 6 மணி தெரியறதுக்கு முன்னால உங்கள் நிறைய பேருக்கு நான் தான் இந்த பங்கு தந்தைன்னு தெரியும். டேவிட் அருள்வாளருக்கு டேவிட் டோமினிக் கூட போட்டாச்சு. அதனால் ரொம்ப இதாக இருக்கிறீங்க. நிச்சயமா என்னை இப்படி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, கேட்டிருப்பீங்க எங்கள் ஃபாதர் எப்படி நல்லவரா, வல்லவரா, கொடியவரா அப்படின்னு கேட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு சிலெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அன்பார்ந்த இறை மக்களே, நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சாதாரண எளியவன், பெரிய பந்தாக்கெல்லாம் பிடிக்கவே முடியாது. சாதாரணமாக இருப்பேன். உங்கள் ஒருவனாக தான் நான் இருப்பேன். இந்த மாலை போடுறது எனக்கு விருப்பம் இருக்காது. சரியா? அடுத்ததாக அன்பார்ந்த இறை மக்களே, முதல்ல சொல்லிடுறேன், நிறைய பேர் பைபிள் குழந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. பைபிள் குழந்தைப்போ நல்லா இருக்கு, பாராட்டு. அடுத்தது என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை கலாச்சாரத்தை கொஞ்சம் அழுதுருப்பாங்க. காலையில் சொல்லுங்க 5 வருஷம் இருக்காங்க ஃபாதர் ஊரில் இல்லையா? ரொம்ப அருமையாக எல்லா பிள்ளைகளும் பைபிள் குழந்தை பார்க்குறேன், இன்னும் கொண்டு வாங்க. அடுத்ததாக அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திருநத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அப்படித்தானே? நல்லா கேட்குற எல்லாருக்கும் அப்படி கால் கேட்காம கேட்குது இல்லை? மகிழ்ச்சி.
திருச்சபையின் வாழ்க்கையின் திருச்சபையின் ஊற்றும் ஊற்றும் இந்த முன்னுரை அழகா வாசிட்டாங்க. நான் பிரசங்க வைக்க தேவையில்லை. நீங்க வந்து முன்னுரை கவனிச்சிருப்பீங்கன்னா அவங்க முக்கால்வாசி பிரசங்கம் வச்சாச்சு. 2வது பிரசங்கம் வறுமையா எழுதிருந்தாங்க. ஊற்றும் உச்சமும். ஊற்றுனா எப்படி? ஊற்றுல என்ன வரும்? தண்ணி வரும் இல்லையா? தண்ணி எதுக்கு? நீரின்றி அமையாது வரும் இல்லையா? தண்ணி இல்லாம வாழ்க்கை கிடையாது. அதுபோல நற்கரை திருச்சபை நம்முடைய வாழ்க்கையின் ஊற்று. எவ்வாறு நீரின்றி வாழ்க்கை அமையாதோ அதுபோல நற்கருணையின்றி நம்முடைய வாழ்க்கை அமையாது. நற்கரை இல்லைன்னா வந்து ஒன்றா போடுவோமா? சாமியார் தேவையா இல்லையா? நற்கரை சாமியார் தேவையில்லை. நற்கரை இல்லை என்றால் நாம் இப்படி போட மாட்டோம். இப்படி அதுபோல நற்கரை தான் உச்சம், the highest. அதைவிட மேலானது எதுவும் இல்லை. பிற்பாடு 2000 ஆண்டுல நாம் ஜூபிலி ஆண்டு கொண்டாடுவோம். நற்கரை ஆண்டாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் நற்கரை ஆண்டாக அறிவித்தார். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, நற்கருணை ஊற்றும் உச்சம் மட்டுமல்ல, மாறாது மாறாது என்னது கூட மையம், சென்டர் சென்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இந்த வாழ்க்கையை பின்னி பிணைப்பு, நம்ம எல்லாம் இணைப்பு. எவ்வாறு ஒரு கட்டிடத்தின் அடிமட்டம் அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல நற்கருணை தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. அதில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நற்கருணை என்னது? நற்கருணை என்றால் என்ன? நீங்க கிரேக்க மொழியில் அன்பை 3 வித வார்த்தைகள் விளக்குவார். அன்பை எத்தனை வார்த்தை? முதல் வார்த்தை என்னவென்றால் எரோஸ். எரோஸ், அந்த எரோஸ் வார்த்தை இருந்தால் எரோட்டிக். எரோட்டிக் கேள்விப்பட்டிருக்கீங்க? எரோட்டிக் லவ். எரோட்டிக் லவ். எரோட்டிக் என்ன அர்த்தம்? அன்பு எப்படின்னா ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் உள்ள ஒரு முகத்தில் சிரிப்பு வருது. காதல்காரன் சிரிப்பு வருது இல்லையா? ஒரு காதல்காரன் எப்படி இருப்பாங்க? ஒரு காதலி பக்கத்திலேயே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்படிதானா? ஆமா இல்லையா? நிறைய பேர் ஃபாதர் நாங்களாம் லவ் பண்ணவே இல்லை ஃபாதர், கல்யாணம் பார்ப்பாங்க, லவ் பண்ணவே இல்லை ஃபாதர் அப்படின்ட்டு. அந்த காதலை எப்படி பாருங்க, அப்படியே எப்போ போய் பேசணும், எப்போ இது பண்ணணும் அப்படி இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு முழுமையான ஈர்ப்பா? கண்டதும் அப்படிதானா? கண்டதும் காதலும். பார்த்த உடனே பாத்திரம் பத்திக்கிச்சுனா ஃபயர் ஃபயர் பத்திக்கணும் இல்லையா? பார்த்த உடனே. ஆனா ஃபயர் தான் என்ன வாழ்ப்பா, அது உங்க வாழ்க்கை எரிச்சலாம் தான் தெரியும். போக போக தான் தெரியும் எப்படிப்பட்டது, அது அன்பு எப்படிப்பட்டது இல்லையா? இந்த கல்யாணத்துக்கு லவ் பண்ணுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க? அன்பே ஆறுகிறே, நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லியிருப்பீங்க, வாழ்க்கை சொல்லி யார்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க. அப்படி சொல்லுவோம், நான் இல்லைனா நீ இல்லை, நீ இல்லைனா நான் இல்லை. அது வார்த்தை இப்போ சொல்ல பேபி கல்யாணம் பாருங்க. கல்யாணம் முடிச்சு முதல்ல சொல்லிக்கிறோம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டு என்ன சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவோம்? கழுத ஒண்ணுல நீ இருக்கணும், இல்ல
பார்த்தீங்களா அந்த அன்பு எப்படி அப்படிதானா நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அதை உண்மைதான் பார்த்தேன். என் வீட்டுக்காரர் இப்படி தான் சொல்றாங்க. என்ன பார்த்தேன் ஒரு நீ இருக்கணும்னா நான் அது ஒரு அது அன்பு ஒரு இருக்கு. பட் ஒரு மெச்சூர்ட் அன்பு கிடையாது. ரெண்டாவது வார்த்தை இருக்கிறது ஃபிலோஸ். ஃபிலோஸ் யாருக்கா பேர் ஃபிலோ இருக்கா பேர் ஃபிலோ ஃபிலோ யாருக்கு இல்லையா ஃபிலோ யாரும் இல்லை ஒருத்தர் இருக்காங்க பரவ சந்தோஷம். ஃபிலோனாலே அன்பு தான். அது ரெண்டாவது கொஞ்சம் மேலான அன்பு. இந்த அன்பையில் வார்த்தைன்னா ஃபிலோத்ரோஃபின்னு ஒரு வார்த்தை வாங்க. ஃபிலோத்ரோஃபி ஃபிலோத்ரோஃபின்னா யாரு? ஹி இஸ் அ ஃபிலோத்ரோஃபிஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ யாரு? உதவி செய்கிறவன். உதவி செய்கிறவன். அப்பா இவன் பெரிய ஆளுப்பா இல்லை பெரிய பணக்காரன் எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கான். ஆனால் அவன்கிட்ட ஏழைக்கு இல்லைன்னு போனா அவன் என்ன செய்வான்? கொடுப்பா. அவன் கொடுப்பா. ஏழைக்கு இறங்குவான். தனக்கு வரதில் பிரிச்சு கொடுப்பான். அவதான் யாரு? தனக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுப்பது. எனக்கு இருக்கு, என் 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 100 ரூபாய் நான் ஏழை கொடுக்குறேன், ஒரு 200 ரூபாயை ஏழைக்கு கொடுக்குறேன். அந்த அன்பு கொஞ்சம் மேலான அன்பு. அன்பான 3வது வகையான அன்பு இருக்கு. அதுதான் எல்லாவற்றையும் விட உச்சமான அன்பு. என்னது? அகாப்பே. அகாப்பே அது என்ன அன்பு தெரியுமா? தன்னையே கொடுக்கிறார். ஆண்டு சொல்லல தன் நண்பனுக்காக தன்னையே கொடுத்தார். தன்னையே கொடுக்கிறார். ஃபாதர் என் பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கையை இழந்த ஃபாதர், என் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நல்லா செய்த ஃபாதர், என் குடும்பத்தை காப்பாற்ற நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபாதர். ஒரு சொன்னார், நான் கேட்ட ஒருத்தர், அப்பா 58 வயசு ஆகிட்டேன், இந்த வெளிநாட்டில் இருக்கீங்களே, நீங்கள் இந்தியாவுக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரோட உங்கள் மனைவி கூட பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், ஃபாதர் 2 பேரும் படிச்சுட்டான், ஒரு பொண்ணு இருக்குது, அவள் படிக்கணும், படித்து கொடுக்கணும். இந்த ஃபாதர் ஒருத்தருடைய வாழ்க்கையை இழந்தால் தானே ஒருத்தர் வாழ்க்கை கிடைக்கும். ஒருத்தர் வாழ்க்கையை இழந்தால் தானே இன்னொருத்தருக்கு வாழ்க்கை. என்ன ஒரு அன்பு பாருங்க, ஒரு தகப்பனுடைய தன்னையே கொடுப்பார். ஆண்டவர் இயேசு அதைத்தான் சொன்னார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதில் மேலான அன்பு எதுவும் இல்லை. ஆண்டவராய் கடவுள் சொன்னார், யோவான் 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, தன் ஒரே மகனையே, இந்த உலகம் எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனையை கையளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். அப்ப தன்னுடைய மகனை அவர் கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். தன்னுடைய மகன் தன்னை சிலுவையில் கொடுத்தார். இந்த இடத்துல முதல் வாசத்தை பார்த்தீங்கன்னா எப்படி மோசே மக்களுக்காக பாவ பரிகார பலியை கொடுக்கிறார். ரத்தத்தை கொடுத்து தெளிச்சு அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிறார். நீங்க புதிய ஏற்பாடு 2வது வாசகம் எப்படி இருக்கு? புது வாசகம் சொல்லுது, அது விலங்கின் ரத்தம் அல்ல, மாறாக தன்னையே, தனது ரத்தத்தையே இந்த உலகத்தின் மீது தெளித்து நம்மை சுத்தப்படுத்தினார், தூய்மையாக்கினார், அவருடைய உடமையாக்கினார். என்ன ஒரு அன்பு பாருங்க. தியாகத்தின் அடையாளம், தியாகத்தின் சிகரம், தன்னை கொடுக்கின்ற ஒரு அன்பு. ஆவியானவரை நகரை பார்க்கணும்னா ஆண்டவர் நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், நம்ம எவ்வளவு அன்பு செய்து என்பதை நாம் உணர வேண்டும். பாருங்களே, இன்னைக்கு நம்ம அந்த இருக்குதா நம்ம கிட்ட நற்கருடைய மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய பாசம் சொல்வாரு, what you eat that you become, what you eat that you become. எதை உண்கிறாயோ அதுவாக நீ. நம்ம என்ன சாப்பிட்றோம்? சிக்கன் சாப்பிட்றோம், கோழி, ஆடு, மாடு, வேற
மயில், புறா, காடை, கௌதாரி. ஒரு ஊரில் போனேன். முன்னால உடுப்பு தானே, உடுப்பு பார்த்துக்கீங்களா? உடுப்பு சாப்பிட்டீங்களா நீங்கள்? உடுப்பை கட்டி போட்டிருக்காங்க. உடுப்பை கட்டி போட்டு எங்கள் அப்பா வேட்டைக்கு பிடிச்சி வந்தாரு. எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி கட்டி போனாங்க. உடுப்பு சாப்பிட்டோம் ஊந்தே போயிருப்பாங்க. உடுப்பை சாப்பிட்டா ஊந்தே போயிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? எதை சாப்பிட்றோமோ இன்னைக்கு அதான் சொல்லுவோம், ஃபாதர் என் வீட்டுக்கார வந்தா போதும் ஃபாதர், நாய் மாதிரி குறைக்கிறார் ஃபாதர், என் பொண்ணாட்ட பேசவே முடியாது இல்லையா? நீங்க நம்ம மேல அப்படிதான் உணர்வு இல்லையா? அன்பா இருந்தவர்களே, நற்கரை யார் இருக்கா? ஏசு இல்லையா? இப்ப நற்கரை ஒரு நாள் சாப்பிட்றோம்ல, இங்க நற்கரை எப்படி மாறணுமோ யாரா மாறணும்? பின்னால் சத்தமே வரலையே. யாரா மாறணும்? பேச மாறணுமா? ஃபாதர், என் பொண்டாட்டி கோயிலில் இருக்கும் போது அவளை பார்த்தா போதும், அதை பக்கத்தில் வச்சிருக்க பார்த்துக்கிறீங்க. அப்படி சமரசம் மாதிரியே இருப்ப பார்த்துக்கிறீங்க. என் பொண்டாட்டி சமரசம் மாதிரியே இருப்ப பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ ஆனா கோயிலுக்கு வீட்டுக்கு வந்துட்டா அவன் பிசாசா மாறிடுவான். இருக்கிற வாழ்க்கை இது இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க. சொல்லுங்க பார்ப்போம். பெரியவங்க சின்ன இருக்க விடுங்க. உங்க அண்ணன் தம்பி கிட்ட, உங்க அப்பா அம்மா கிட்ட, ஒரு உறவினர்கிட்ட, குறிப்பாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேங்க. நான் யார்ட்டையும் சண்டையே இல்லை. நான் என் சகோதர சகோதரி எல்லாத்தையும் நான் பேசிக்கிறோம். கைது போகணும், கைது போகணும். இல்லை யாருமே இல்லை. நிறைய கஷ்டம். நீ உடற்பட சகோதரனை பேசுறது கிடையாது, சகோதரனை பேசுறது கிடையாது, அப்பா அம்மாட்ட பேசுறது கிடையாது. ஒரு வீட்டுக்கு போற ஒரு அம்மா கால் வருது, எப்படி போட்டிருக்காங்க? பேய் கால். என்னது? பேய், டெவில் கால். டெவில் கால் போட்டிருக்கீங்க. ஃபாதர், அது எங்க அம்மா ஃபாதர். வாழ்க்கை எப்படி இருக்குது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நற்கரை உண்டோம் என்றால் நாம் நற்கரையாக மாற வேண்டும், இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவை போல் நாம் பார்க்க வேண்டும், இயேசுவை போல் நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலானது இயேசுவின் இது போல இதயத்தை போல நம்ம இதயம் இதயமாக நம்முடைய இதயமாக மாறுதா? அப்படி ஏன் தெரியுமா? நமக்கு நற்கருணை மகத்துவம் தெரியுது. ஒரு படம் சொல்லுவாங்க, நாய்க்கு கிடைத்த தெங்கம் பழம் போல. நாய்கிட்ட போய் தேங்காய் கொடுக்குறீங்க, விளைச்சை நாய் வீட்டுக்கு போய் உடச்சி மசாலா வச்சு பழம் வைக்குமா? விளைச்சை கொடுத்துக்கிட்டே ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோலதான் நாமும் பல நேரங்களில் நற்கருணையை ஒரு சாதாரண காரியமாக, ஒரு வழக்கமாக ஊரிட்டு ஞாயிற்றுக்கிழமையா புசை போடுப்பா, சாமி ரெண்டு கொடுப்பாருப்பா, வாங்கிட்டு போயிடுவோம். எப்படி தான் வாங்கிட்டு போயிடணும். அதான் கடமையா? சரி, டியூட்டி ஃபார் டியூட்டி சை, கடமை வாங்கிட்டு போயிடும். சாமி வர நற்கரை கொடுப்பாரு, வாங்கிட்டு போ. எந்த நிலைமையில வாங்குற, எவ்வளவு பாவம் செய்திருக்கிற, பாவசம் பண்ணியா, உன் உள்ள நல்லா இருக்கா, அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். அப்ப ஜீசஸ் சொல்றத பார்த்து நீ சொல்ற ஐ டோன்ட் கேர் சொல்ற. அப்ப ஜீசஸ் சொல்றத பார்த்து ஐ டோன்ட் கேர். நானும் ஃபாலோ பண்ண சொல்லல. தெரியல ஒரு பங்கள நன்மை கொடுத்துட்டு இருந்தேன். கிறிஸ்துவ திருவிழா என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். ஒரு பையன் வந்தான், கிறிஸ்துவ திருவிழா தேங்க்யூ ஃபாதர். இன்னொரு பங்குல நன்மை கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா ஒரு 55-60 பேரை நினைக்கிறேன், சின்ன குழந்தைய கீழே வச்சு ஆடிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அண்ணனுக்கு போறேன், கீழே உட்காந்து கீழே பிள்ளைய வச்சுட்டு அதை அப்போ நம்மகிட்ட என்ன ஒரு இது இருக்குது? நற்கரை வாங்க வர்றோம், அப்படி முன்னாடி பேசிட்டு தான் வரும்.
அப்ப என்னது ஆண்டவர் வாங்க போறேன், ஆண்டு என் உள்ளத்தை வர போறாரு, ஆண்டு தாங்க பிடிக்கணும், ஆண்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டு என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நான் செய்த காரியத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இருக்குதா? நற்கரை வாங்க உடனே எட்டி பார்ப்போம், பக்கத்தில் உள்ளதை எட்டி பார்ப்போம், அதில் ஒரு பேச்சு, ஒரு சிரிப்பு. ஏன்? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். Taste and see how the Lord is good. ஆண்டவர் நல்லவர், சுவைத்து பார். இந்த ரெகுலர் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சுவைத்து பார். கடமைக்காக செய்யாத. பாருங்க, நன்மனை சொல்லியே போலாம். நல்ல நற்கரவாம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லணும். அது கொடுக்க மாட்டாங்க. பார்த்து நற்கரை சொல்லும்போது ஆமாம் சொல்ல இல்லை, நற்கையை நன்மையை கொடுக்க மாட்டோம். நிச்சயம் இருக்கு. நல்ல அன்பார்ந்த இறைவன்களை சொல்லிட்டே போகலாம். அவை ஆண்டுக்குள்ள வருவோம், நற்கரையில் முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்காக இருக்கிற கடவுள் நம்ம கைவிட மாட்டார்ப்பா, அப்படி தெரிஞ்சுக்கிங்கப்பா. கைவிடவே மாட்டார். உங்களெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க நினைப்பா, படம் இருந்தால் கூப்பிடுவான், நல்லா படிச்சிருந்தா கூப்பிடுவான், நல்லா தகுதியோட தான் கூப்பிடுவான் இல்லையா? அந்த கடவுள் அப்படி கிடையாது. நீ ஏழையாக இருந்தாலும் சரிதா, நீ பாழையாக இருந்தாலும் சரிதா, நீ ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாலும் சரிதா, நீ யாருமே கண்டிக்கலாம் சரிதா, இந்த ஆண்டோட பார்த்துக்கிறாங்க. அது சொல்லுவாங்க, இவ்வளோ ப்ரெஷியஸ் டு மீ. நீ என் கண்களுக்கு முன்பாக கையேற பெற்றவன். நீ எல்லாம் அவன் கூட இருக்கிற ஒரு ப்ரெஷியஸ் டு மீ. அதான் அந்த ஆண்டவன், அது நற்கரை ஆண்டவன். அப்பப்பட்ட ஆண்டவன் வச்சிருக்கப்பா. இந்த பெண்கிட்ட பெரிய ஒரு பெரிய பிரீச்சர் பெண்கின் அவர் சொல்வார், கத்தோலிக்க பிரீச்சர் பெரிய கொடையே நற்கருணை, எந்த இதுவுமே இல்லாத அப்படின்னு. நாம் அதை உணர்கிறோமா? பண்ணலாம். எப்படிப்பட்ட இதுக்கு வருமோ? நற்கருணை ஆழ்ந்த விசுவாசம் கொள்வோம். நற்கருணை முழுமையான பயனை அடைந்து நம்முடைய வாழ்க்கை இயேசுவாவை மாற வேண்டும். இயேசுவை போல நான் சிந்திக்க வேண்டும், இயேசுவை போல நான் மாற வேண்டும், இயேசுவை போல இதயம் மாற வேண்டும். சிந்தனைகளை திருப்பதிக்காக பங்கேற்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குறைவாக ஆஸ்வதிப்பாராக. அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவரே
சகோதர சகோதரருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களை வாழ்விடம் எடுத்துகிறார். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை நீர் கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வேண்டுதலை நீர் கேட்டருளும். அன்பின் தேவ நற்கருணையிலே வாழும் எம் இறைவா, எம் திருச்சபையை ஆளும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் யாவரும் திருச்சபை சிறப்பாக செயற்பட தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ வழி நடத்த தேவையான அருளை அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நிலையான இறையாட்சி, ஞாயிறு எம் இறைவா, என் தாழ்நாட்டில் ஆளும் மக்கள் தலைவர்களும் உலக நாடு ஆளும் ஆட்சி தலைவர்களும் ஏழை எளிய மக்களின் இன்னல்களையும் வேதனைகளையும் கண்ணுற்று அவர்களின் துயரை துடைப்பதற்கான சட்ட திட்டங்களை வகுத்து செயலாற்ற வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். வாழ்வு தரும் உணவே நானே என்ற எம் இறைவா, உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ளும் நாங்கள் உம்மிடமிருந்து நற்பண்புகளையும் இரக்கத்தையும் பெற்று பேரன்பு, பகிர்ந்த சமத்துவம் ஆகிய பண்புகளை பெற்று உம்மை போல நாங்களும் ஆழ்ந்து உமக்குரிய மக்களாய் சான்று பகர வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவே எம் இறைவா, எம் அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். எம் அன்பிய குழந்தைகளுக்கு உமது ஞானத்தையும் நற்கல்வியும் நிறைவாக அளித்தருளும். அவர்கள் நல்ல முறையில் வழிநடத்தப்பட்டு தங்களுக்குரிய அந்தஸ்தை தேர்ந்தெடுத்து நாட்டு போற்றும் மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்துகிற எம் இறைவா, உமது அருளால் எமக்கு கொடுக்கப்பட்ட எமது புதிய அருள் பணியாளருக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர் நம் பங்கினை நேரிய முறையில் நடத்திடவும் நம் பங்கு மக்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டியாகவும் தந்தையாகவும் இருந்து எல்லா செயல்பாடுகளிலும் மக்களை வழிநடத்திட தேவையான அருளையும் உமது இரக்கத்தையும் உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டாடுவோம். அன்பின் பரலோக தந்தை, இதோ நாங்கள் எழுப்பியிருக்கிற ஜெபங்களை எங்களுடைய தகுதியின் பொருட்டு பாராமல் உடைய இரக்க பொறுப்பிற்கு ஏற்ப கேட்டு நாங்கள் உடைய அன்பிலும் அருளிலும் ஆற்றலிலும் வளர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். பாடல் எண் 213. பாடல் எண் 213. ஆண்டவரே
அதனால் திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியான முறைகளை கடிவுடன் தந்து அருள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உங்களை எல்லாம் வல்ல ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி மீதியமாக உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்துதலுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகிறது. சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவும் எக்காலத்திற்கு நினைத்திருக்க செய்தார். நிறைய புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து தங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்தனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்தில் மன்னர்கள் அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தின் அணிகளோடு சேர்ந்து நாங்கள் முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் திரு அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொருந்தி காணிகளை படுத்த இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவற்றை மாறுபடுவார். அவர் பாடுபட உலக மக்களின் தம்மை கையெழுத்துக் கொண்டு அப்பத்தை எடுத்து நன்றி செய்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிலிருந்து அறிந்தவன் எண்ணத்தை வெடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சிறுகளுக்கு அளித்தவர் கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
தூயாவியார் விமர்சிக்க வேண்டும் என உம்மை தாழ்ந்து கொண்டாடும் ஆண்டவரே, உலகெங்கும் பரவின திரு அவையினை திருத்தந்தை பிரான்சிஸ் லாயன் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவையை நிறைவு பெற செய்தார். மேலும் இருத்தல் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியேற்று நடப்பதும் இரக்கமாகும். கடவுளை கண்டித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித ராயன் புனிதப்பர், எங்களின் பாதுகாப்பு விசுவாச ஞானத்தாக்குமாகிய புனித சபேரியார், புனித ஜான்மரியானி, புனித புனிதரசம்மாள், புனித அந்தோனியா, புனித கித்தேரியம்மாள், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் வந்தவராயிருக்கிறாய் புனிதர் அனைவரும் நாம் நிலைப்பாட்டில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேற்ற மரபுகளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் தூயாவியாரை பற்றி எல்லா புகழும் வாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. பாவங்களை பாராட்டுறவை நம்பிக்கை கண்ணோக்கி பதிலுவது ஏற்பதற்கு அமைதி ஒன்று விழுந்திருக்கிறார் இந்த வாழ்க்கை ஆட்சி செய்கின்ற வருகிறேன். ஆண்டுடைய உங்களோடு ஏற்று இருப்பதாக ஒருவருக்கு கிறிஸ்து பிடிச்ச அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும்
இது உடையவரின் சூழ்நிலை இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றது. இந்த சமரிலிருந்து அழைக்கப்பட்ட நம்முடைய பேர் பெற்றோர் இறையடியார் அந்தோனி சூசைநாதர் அருளாளர் நினைவர வேண்டி மன்றாட்டு. தாயும் தந்தையுமான இறைவா, இறையாசியை மண்ணை மலர செய்வதற்காக
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காணும் மயிலாக நாடும் என் நாவில் ஆனந்த ராகம் இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி மிகு திருக்குடலையும் திரு ரத்தத்தையும் எமக்காக கையெழுத்து உலக மக்களின் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி மீன்படித்த இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி எண்ணற்ற வளங்களாலும் நலன்களாலும் கொடைகளாலும் எங்களை நிரப்பி எம்மை ஆசீர்வதித்து உம் அன்பிற்காக நன்றி கூறுகிறோம். இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி கடந்த 5 ஆண்டுகளாக நீர் எமக்கு தந்த பங்கு தந்தைக்காகவும் அவர் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைகளுக்காகவும் நன்றி. தற்பொழுது ஒரு புதிய பங்கு தந்தையை தந்து ஆசீர்வதிப்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி இறைவா உமக்கு நன்றி அறிவிப்புகள் திருமண அறைக்கு எல்லாமல் இறைவன் திருவருளால் தூத்துக்குடி மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை டி அந்தோணி தாய் ஏ இன்ஃபன்ட்ரா இவருடைய மகன் ஏ எஸ்டருக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை கே ரஃபேல் கெனடி தாய் ஆர் பெல்ஃபிட்டா இவருடைய மகள் ஆர் ஷில்பாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் அறிக்கை. வார வழிபாட்டு அறிக்கை. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த இந்த திருக்குடும்ப சகாய்மத அர்ப்பணித்த நன்றிகள் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற வாரம்
சிறப்பிப்பவர்கள் புனித லூர்து மாதா அருள் 14வது லூர்து மாதா அருள். அடுத்ததாக நாளை காலை திருப்பலி 4 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு அந்தோனியார் நீசிடோரில் சிற்றலைத்தில் திருப்பலி. செல்வம் ஜோசப்பின் குடும்ப நன்றிப்பலியாகவும் கிரேஸ் பரிமள குடும்ப நன்றியாகவும் மற்றும் 5ஆம் தேதி மாலை திருப்பலி. 6ஆம் தேதி மாலை திருப்பலியானது உபட்ரஸ் மற்றும் யாருமையாத அம்மாவுக்காகவும் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை திருப்பலியாகவும் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலி 5:30 புனித அன்னம்மாள் ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் 7:30 மணிக்கு மரிய சேசையா பர்னாந்து ஆன்ம இழைப்பாட்டுக்காகவும் 15ஆம் நிலை திருப்பலியாகவும் எல்ஜிஸ் ஆன்ம இழைப்பாட்டு திருப்பலியாகவும் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சமூக வழிபாட்டை நல்ல முறையில் சிறப்பித்த சகாயமாக ஆத்மீயத்தாக இருக்குது. அது நேற்று அனைவரும் பார்த்தேன். அனைவரெல்லாம் பண்ணீங்க, மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த திருப்பலி முடித்ததும் திருக்குடும்ப சபையார் அவ்வளோ மத சபை இருக்கீங்க இல்லையா? மத சபையார் வேறு யார் இருக்கீங்க? இல்லை, ஆண்களுக்கு வேண்டாம், பெண்கள் மட்டும் மரியாதை சரி இல்லையா? மரியாதை சரி திருக்குடும்ப சபை 3 பேர் இருக்கு சரியா? இளைஞர்கள் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு போங்க. அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, நான் இப்போ தான் வந்திருக்கேன் இல்லையா? நான் ஒரு 3 மாதங்கள் நம்முடைய பங்கை நான் செய்யணும் பார்க்கணும் இல்லையா? அப்சர்வ் பண்ணணும்ல. கல்யாணம் முடிஞ்சவங்க எப்படி பொண்டாடி எப்படின்னு பார்ப்பாங்கல்ல, நல்லா புருஷன் எப்படி இருக்கா பார்ப்பாங்கல்ல. நானும் பங்கை பார்க்கணும் எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணுமோ செய்யலாம். அன்பிய பொறுப்பாளர்களை சந்திக்க வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்களை சந்திக்கணும். எனக்கு நீங்கள் எப்போ உங்களால் எல்லாம் வரணும், அன்பிய பொறுப்பாளர் எல்லாம் வரணும். எப்போ முடியுமோ அந்த டைம் சொல்லுங்கள், கூட்டத்தை போகணும் சரியா? அடுத்தது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்லா இருக்கிறீங்க, நல்லா இது பண்ணுறீங்க, ரொம்ப எனக்கு ஸ்லோ பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே இந்த மக்கள் உண்மையாக அன்பாக இருக்காங்களா, அன்பாக நடிக்கிறாங்களான்னு தெரியுது. அப்படி எனக்கு பயமாகவும் இருக்குது. நல்ல உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. இதே அன்பு இருக்கட்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ரொம்ப எளிமையானவன். எனக்கு எளிமையானவனா எப்படி அக்கா ரொம்ப ஒன்றும் இந்த அப்பெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு சிறந்தெல்லாம் உண்டு. அடுத்ததாக உங்கள் எல்லாம் என்னப்படி தெரியும் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, என் ஃப்ரெண்டுகிட்ட இந்த சாமியார் எந்த ஊருக்காரு இந்த ஊருக்காரு, அப்போ இப்படி தான் இருப்பார். அப்போலாம் அவங்களுக்கு இருக்குங்கள, அதில் போகும்போது தான் தெரியும் எப்படிப்பட்ட சாமியார். ஆனால் நான் ஒரு சில காரியங்கள் வைத்திருக்கிறேன் சரியா? எனக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, நான் கூட சொல்லிக்கிறேன். பார்த்தவங்களே, முதலாவதாக நீங்கள் எல்லாம் பைபிள் பண்ணணும் சரியா? எல்லாரும் பைபிள் பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது பைபிள் ரொம்ப முக்கியம். மாதத்துக்கு ஒரு தடவை பைபிள் பீஸஸ் அப்படி இருக்கு, அதில் பார்த்துருக்கோம். 3 மாதம் சொல்லுவோம், எல்லாத்தையும் ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் கலந்துக்கணும், சின்ன ஆள் பெரிய ஆள் வரைக்கும். அது முதலாம். ரெண்டாவது உண்மையாகவே வந்து பெண்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இது பண்ண ஃபாதர் கவலைப்படாத ஃபாதர், நாங்கள் பார்த்துக்கணும் ஃபாதர்லாம் செய்யணும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பெண்களுக்கான வந்து ஒரு பங்களா மாலை 6 மணிக்கு பிரகாரம் பெண்கள் வர வேண்டாம், பங்களாவும் வர வேண்டாம். 6 மணிக்கு பிற்பாடு பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சாமியார் இல்லத்திற்கு வர வேண்டாம். எனக்கு அப்படி அடிப்படை ரொம்ப முக்கியமான தேவை. ஒரு அவசர கூட எப்போ இப்போ ஒரு அவசர தேவைக்கு வந்தது மற்ற பேசுகிறதுக்கும் 6 மணிக்கு வர வேண்டாம், பார்த்து தெரியாது. ரெண்டாவது நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபாதர் நாங்கள் சாப்பாடு தரோம் ஃபாதர், அதான் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி ஃபாதர் இவ்வளோ கூட கவனிக்கிறீங்களா அப்படின்னு. ஆகவே நான் அதையும் சொல்லிக்கிறேன், எனக்கு யாரும் சாப்பாடு தர வேண்டும். அதையும் சொல்லிக்கிறேன், எனக்கு யாரும் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமா, ஒரு குதிரன்மையா, ஒரு ஞானசாலமா இப்படி மற்றபடி ஃபாதர் இந்த குழம்பு நல்லா இருக்கும் ஃபாதர்,
மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நானே சமைச்சுக்கிறேன், எனக்கு நானே சமைச்சுக்கிறேன், செல்ஃப் குக்கிங். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் சாமி என் வீட்டில் என் பொண்டாட்டி சமைக்கலை எனக்கு வந்து நான் சொல்லிடுவேன், நீர் வந்துருக்கிறது நான் பார்த்துக்கிறது, அது ஒன்று. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர், மூன்றாவது நான் வந்து எனக்கு ஒரே ஒரு கெட்ட குணம், அது வந்து நான் கொஞ்சம் கோவப்படுவேன் நிறையா. நான் இப்போ குறைச்சிட்டேன், கோவப்படுவேன். ஆனால் இப்போ நான் கோவப்பட மாட்டேன். வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேங்க. அதே போல் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம தெளிவுபடுத்தும். இதனால் ஃபாதர் நீங்கள் பேடுறது சரியாக இல்லை, இது சொல்லி தப்பாக இருக்குது, இப்படி சொல்லிக்கக்கூடாது ஃபாதர், நான் நிச்சயமாக இருக்கிறேன், இப்படியா சொல்லாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் என்கிட்ட பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க. ஆனால் யாரை பற்றி பேசுங்க? உங்களை பற்றி பேசுங்க. வந்து அவளை பற்றி இந்த பேச்சுக்கு இடம் வேண்டாம். நீங்க உங்களை பற்றி என்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன், சரியா? தவறா சொல்ல தப்பா இருக்கா ஏதாவது? இல்ல அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்க. அவை இணைந்து பயணிப்போம், இணைந்து செல்விப்போம். இந்த சவேரியா ரொம்ப அற்புதமான ஒரு அவை அவருடைய பாதனை எழுந்து மன்றாடுவோமா. ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ள திருமலை திருத்தத்தை நாம் உட்கொள்வது உமது இறைத்தன்மை சுமைத்து ஒருவரும் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்கிறார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள்
ஆமென். கிறிஸ்து ராஜா